இது கடலா மேகமா அப்படிங்கிற டவுட்டோடவே பார்த்துட்ருக்கீங்களா? இது வந்து மேகம்தான். பெங்களூரில் இப்படி ஒரு வியூ கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டோடவே நான் இருந்தேன். சூப்பராக இருக்கும் வாடின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து என் பர்த்டே கூப்பிட்டு போயிருந்தாரு. அண்ட் டுடே இஸ் மை பர்த்டே. நந்தி ஹில்ஸில் சூரிய உதயத்தை பார்க்குறது தான் மிகவும் விசேஷமானது. ஆனால் இந்த சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு நம்ம மிகவும் அதிகாலையில் எந்திரிக்கணும். அதாவது நடு ராத்திரியில் எந்திரிச்சு கிட்டத்தட்ட 2 மணிக்கு அப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு 4:30 மணிக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் நிறைய படிக்கட்டுகளை கடந்து சில வனவிலங்குகளை கூட கடக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். அப்படியே மூச்சு வாங்க ஏறி வந்தீங்கன்னா இப்படி ஒரு அற்புதமான சூரிய உதயத்தை நம்மளால் பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வர்த்தான ஒரு விஷயம். ஆனால் குளிர் மட்டும் பிச்சை எடுத்துடும். அதனால தகுந்த பாதுகாப்போடு வாங்க. அதை முடிச்சுட்டு இன்னி கொஞ்சம் மலை ஏறினீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கோயில் இருக்குது. ரொம்ப அமைதியாக திருப்தியாக இருக்கும். மனசார சாமி கும்பிட்டுவாங்க. பட் குரங்குகள் நிறையா இருக்குது. சாப்பிட்ற பொருள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா மிகவும் பத்திரம். உள்ளேயே உங்களுக்கு நிறைய நந்தினி ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அதை தவிர உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் பார்த்துட்டு சட்டை போட்டுன்னு கீழே இறங்கினீங்கன்னா கீழே நிறையா பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்ஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்துடலாம். இன்னொரு விஷயம், கீழே ராணி குளிச்ச இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போகிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் ஐசோலேட்டடான இடம். சேஃப்டி முக்கியம். சுற்றி பார்த்துட்டு நாங்களும் ஹாப்பியாக கிளம்பிட்டோம். டாடா பாய்.